விசாரணை ஆணையத்துக்கே ஒரு சந்தேகம் இருக்கு இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லடா அவங்க இப்போ அந்த அவர் அஸ்ராகர்க்கே என்ன சொல்றாரு, நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், நாங்க விசாரணை எல்லாம் முடிச்ச பிறகுதான் நாங்க என்ன பதில்னு சொல்ல முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல அவர் எப்படின்னா அது ஒரு கூட்ட நெரிசல்ல எல்லாம் நடந்து முடிஞ்சு விட்டது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த நேரத்திலே ஒரு ஒரு 1 நாள் 2 டேஸ்லேயே அதை அவங்க என்கொயரி முடிச்சு அவங்க பதில சொல்லியிருக்கலாம். பட் அவங்க இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நாங்கள் விசாரணை நடத்தினோம். அதுக்கு ஒரு பெரிய டீமே போட்டிருக்காங்க. ஒரு 5 காவல்துறை அதிகாரிகள், 2 உயர் அதிகாரிகள், இவர் அப்படி 8 பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கச்சமே அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகே, இப்போ ஆதாரம் ஏதாவது சிக்குவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க இப்போ தொடர்ச்சியாக அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது விபத்து இல்லை அப்படிங்கிறது அவருடைய பதிவாக இருக்கு. அவர் நேற்று கூட அவர் பேசியிருக்கிறதுல இது விபத்து இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டிப்பாக உளவுத்துறையை சார்ந்தவங்க செய்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்படி ஆளுங்கட்சிக்கு உளவுத்துறை செய்திகளை கொண்டு போகுது, அதேமாதிரி எதிர்க்கட்சிக்கும் ஆதரவான உளவுத்துறையை சார்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க கொண்டு போயிருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல முடியும். இது எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் அப்படிங்கிறது மட்டும் பார்க்க முடியல. பெரும்பாலான பொதுமக்கள் மத்தியிலே அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதாவது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலான பொதுமக்களை மையப்படுத்தி அவங்கள்ட்டே ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கு. அந்த சந்தேகத்திற்கான விடை இந்த விசாரணைக்கு பின்னால் நமக்கு கண்டிப்பாக தெரியும்.